வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் பலாவ் தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாவுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 7 பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட காலிஃப்ளவர், பச்சை பட்டாணிலாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட காஞ்ச பட்டாணி தான் இருந்துச்சு, அது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிச்சிடும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வாசம் வர மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த பட்டாணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துனோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சிடணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க ரைஸை தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸு சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு, நல்லா உதிரியாக. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் சேர்க்காமல் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளான ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.